வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. தெலங்கானாவுல மஞ்சேரியல் டிஸ்ட்ரிக்ட் கனேப்பள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் செயின்ட் மதர் தெரேசா ஸ்கூல். இந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னால ஒரு பெரிய பிரச்சனை நடந்து இந்த இந்துத்துவ கும்பல்லாம் சேர்ந்து ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல்ல அடிச்சு உடைச்சு நாசம் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்தது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கூலை சார்ந்த சில மாணவர்கள், இந்து மாணவர்கள் ஹனுமான் தீக்ஷாக்காக நாங்க விரதம் இருக்கோம், நாங்க மாலை போட்டிருக்கிறோம், 21 நாள் விரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் போடாம இவங்க காவி உடைகளில் ஸ்கூலுக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப ஸ்கூலுடைய பிரின்சிபல் ஃபாதர் ஜோசப் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, நீங்க இப்படி மாலை போட்டிருக்கிறீங்க, இந்த காஸ்டியூம்ல ஸ்கூலுக்கு வரீங்க, இதுல நான் எந்த தப்பு சொல்லல. ஆனா இதை செய்யறதுக்கு முன்னால முறைப்படி உங்க பெற்றோர் மூலமாக நீங்க பர்மிஷன் வாங்க வேண்டாமா? எதுக்கும் உங்க பெற்றோரை என்ன மீட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உடனே மாணவர்களில் ஒருவர் என்ன பண்ணிருக்கிறார்னா, இது பத்தி ஒரு வீடியோ பண்ணி, ஃபாதர் எங்களை திட்டாரு, இனிமேல் ஸ்கூலுக்கு வந்தா யூனிஃபார்மோட தான் வரணும், நீங்க இந்த மாதிரி உடைகளில் ஸ்கூலுக்கு வரக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணி அதை சோசியல் மீடியால அப்லோட் பண்ண இந்த வீடியோ வைரல் ஆகி இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஃபாதர் ஜோசப் ஆகட்டும், அந்த மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், ஹிந்து விரோதிகள், ஹிந்துக்களை புண்படுத்திட்டாங்க, ஹிந்து மதத்துக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு காட்டு தீ மாதிரி இந்த வீடியோ செய்தி பரவுது. இப்படி இந்த செய்தி வைரல் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த ஹிந்துத்துவ கும்பலை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 1000 பேர் ஒன்று திரண்டு இந்த ஸ்கூலுக்கு அந்த ஸ்கூல் கேம்பஸ்ல இருக்கிற செயின்ட் மதர் தெரேசாவுடைய அந்த சிலையை அடிச்சு உடைச்சு ஸ்கூல் கேம்பஸ்குள்ள போந்து அந்த செக்யூரிட்டி ஆபீஸ் அடிச்சு துவம்சம் பண்ணி கிளாஸ் ரூம்ஸ்குள்ள பில்டிங்ஸ்குள்ள எல்லாம் புகுந்து அங்க இருக்கக்கூடிய பர்னிச்சர்ல இருந்து எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் டேமேஜ் பண்ணிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அந்த ஃபாதர் ஜோசப் அவர்களை சுற்றி வளைத்து அவரை அடிச்சு துன்புறுத்தி ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்படின்னு அவரை ஃபோர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவர் ஒரு வீடியோ பேச வைக்கிறாங்க. அந்த வீடியோலயும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூலுக்குன்னு சில ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, யூனிஃபார்ம் போட்டுட்டு வரட்டும், அவங்க கழுத்துல ஹனுமான் தீக்ஷாக்கான மாலை எல்லாம் போட்டுக்கிட்டோம், தலையில வேணா கூட அந்த சாஃப்ரன் ஸ்கார்ஃப போட்டுக்கிட்டோம், ஆனா ஸ்கூல் யூனிஃபார்ம்ல வரணும் அப்படின்னு தான் நான் சொன்னேன், நான் வேற எதுவுமே சொல்ல, அவங்க பெற்றோரை கூட்டிட்டு வாங்க, அவங்க கிட்ட பேசணும் தான் சொன்னேன் அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்றாரு. மே மாசம் தெலுங்கானால எலெக்ஷன் நடக்க போகுது. அதற்கு முன்னால இப்படி ஒரு விஷயம் நடக்குது. இதே காவி கும்பல் தான் கர்நாடகா மாநிலத்துல பெண்கள் ஹிஜாப போட்டுட்டு வந்தா ஸ்கூலுக்கு வரக்கூடாது, ஸ்கூல்னா எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும், ஸ்கூல்னா யூனிஃபார்ம் தான் முக்கியம், யூனிஃபார்ம்ல தான் வரணும், யூனிஃபார்ம் இல்லாம வேற எக்ஸ்ட்ராவா ஒரு கர்ச்சீஃப் கூட கொண்டு வரக்கூடாது, அது ஸ்கூலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு எதிரானது அப்படின்னு பாஜக கர்நாடகால ஆளும் கட்சியா இருக்கும்போது ஒரு பிரச்சனை பண்ணாங்க. ஆனா இப்போ தெலுங்கானால காங்கிரஸ் ஆட்சியில இருக்குன்னு அதற்கு நேர் எதிரான ஒரு நிலைப்பாடை எடுக்கிறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? பெண்கள் ஹிஜாப் போட்டுட்டு ஸ்கூலுக்கு வரக்கூடாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்ப மற்ற மதத்தை சேர்ந்தவர்களும் அந்த மத அடையாளங்களோட ஸ்கூலுக்கு வரக்கூடாது அப்படின்னு நீங்க நின்னீங்கன்னா, நீங்க ஒற்றை நிலைப்பாட்டில் நிற்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஆனா உங்களுக்கு வேணும்னா நீங்க மாலை போட்டுக்குவீங்க, தலையில டர்பன் கட்டிக்குவீங்க, ஸ்கார்ஃப் போட்டுக்குவீங்க, காவி உடையில கூட ஸ்கூலுக்கு வருவீங்க, யாரும் எதுவும் பேசக்கூடாது, எந்த கேள்வியும் கேட்க கூடாது, கேட்டா உள்ள பூந்து அடிப்பீங்க. இப்ப இந்த கும்பல் இந்த ஸ்கூலுக்குள்ள பூந்து இந்த ஸ்கூலை அடிச்சு துவம்சம் பண்ணி எல்லாத்தையும் நாசம் பண்ணிருக்கிறாங்களே, இதனால யாருக்கு நஷ்டம்? யாரோட பிள்ளைங்களுக்கு நஷ்டம்? அங்க படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு தானே நஷ்டம், அங்க படிக்கக்கூடிய இந்து பிள்ளைகளுக்கும் சேர்த்து தானே நஷ்டம். இப்ப இதெல்லாம் சரி கட்டிட்டு அங்க மீண்டும் பாடங்கள் ஆரம்பிச்சு எக்ஸாம் வரக்கூடிய நேரம் வேற, எக்ஸாம் நடக்க போற நேரம், மீண்டும் எல்லாம் நார்மலுக்கு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? உங்க கலாச்சாரம் உங்களுடைய மதம்னா ஒண்ணு நீங்க அதை வீட்டோட வச்சுக்கணும், அடுத்தவங்க மேல கொண்டு திணிக்க கூடாது, ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு போட்டு அடிக்க கூடாது, மிரட்ட கூடாது. இல்ல நீங்க அதை பள்ளிக்கூடம் வரைக்கும் நாங்க கொண்டு வருவோம், எங்க கலாச்சாரத்தை, எங்க கல்ச்சுரல் சிம்பிள்ஸை, எங்க ரிலீஜியஸ் சிம்பிள்ஸை நாங்க பள்ளிக்கூடம் வரைக்கும் கொண்டு வருவோம்னா அதே உரிமையை மற்ற மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் நீங்க கொடுக்கணும். இந்த அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்கும் அந்த உரிமையை ஈக்குவலா கொடுத்திருக்கு, எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம் அப்படிங்கிற உரிமையை ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசியலமைப்பு சட்டம் கொடுக்குது. இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மெஜாரிட்டிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு ரூலும், சிறுபான்மையினருக்கு செகண்ட் கிரேட் சிட்டிசன்ஸ் மாதிரி வேற ஒரு ரூலும் கிடையாது இந்தியாவில்.
நம்ம அரசியலமைப்பு சட்டமும் நம்ம நீதித்துறையும் எல்லாரையும் ஒரே மாதிரிதான் பாக்குது. எல்லாருக்கும் ஒரே தண்டனை தான் தப்பு பண்ணா. எலெக்ஷனுக்கு முன்னால இது போன்ற விஷயங்கள் இன்னும் அதிக அதிகம் நடக்குது. எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி வன்முறைகள். நேத்து இதே மாதிரி பாருங்க, இன்னொரு வீடியோ. ஸ்ரீராம நவமி கொண்டாடுறாங்க நார்த்ல. ஒண்ணு நீங்க உங்க வீட்டுக்குள்ள கொண்டாடுங்க, இல்லன்னா ராமர் கோவில்ல போய் கொண்டாடுங்க. அது என்ன மாஸ்க்கு முன்னால போய் ஸ்ரீராம நவமி கொண்டாடுறது? அது என்ன அங்க போய் அவங்கள இரிட்டேட் பண்றது, அவங்கள நோண்டுறது? அவங்க என்னைக்காவது ரம்சானையோ ஈதையோ பக்ரீதையோ உங்க கோவில் வாசல்ல வந்து கொண்டாடி இருக்கிறாங்களா? இது போன்ற பிரிவினைவாதம், அடிப்படைவாதம் வந்து சமூகத்தை எதை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சிந்திக்க மக்களே. நம்ம பிள்ளைங்களுக்கு நாம என்ன சொல்லி வளர்க்க போறோம்? மற்ற மதங்களையும் மதிக்க கத்து கொடுத்து நாம வளர்க்க போறோமா? இல்ல என் மதம் தான் வசதி, நான் ஹிந்துவா பிறந்துட்டதுனால எனக்கு 2 கொம்பு முளைச்சிருக்கு, நான் தான் வசதி, மற்றவெல்லாம் அடுத்த கிரேடு அப்படின்னு சொல்லி பிரிச்சு பார்க்க நம்ம பிள்ளைங்களுக்கு கத்து கொடுக்க போறோமா? இதுக்காகவா கஷ்டப்பட்டு பெரிய பெரிய ரெவல்யூஷனரிஸ் எல்லாம் வந்து ஒரு சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி எல்லாம் வேணும்னு போராடினாங்க? தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் இன்னைக்கு இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. நம்ம ஹிந்துவா இருக்கோமா, முஸ்லிமா இருக்கோமா, கிறிஸ்டியனா இருக்கோமாங்கிறது முக்கியம் இல்ல. முதல்ல மனுஷனா இருக்கணும். எல்லாத்தையும் தாண்டி மனிதம் தான் ரொம்ப முக்கியம். அத முதல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுப்போம்.